நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். சரிங்களா? சின்ன பிள்ளைங்களா மாறி நீங்களும் நீங்க வந்து குட்டி பிள்ளைங்க, நீங்க பெரிய பிள்ளைங்க. சரிங்க, எல்லாமே பிள்ளைங்க தான். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு சின்ன கேம் கூட நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இந்த கேமுக்கு யார் வேணா வரலாம். பெரியவங்க சிறிய பிள்ளைங்க யார் வேணாலும், ஒரு ஆண்கள்ல இருந்து ஒரு 5 பேரும், பெண்கள் பக்கத்துல இருந்து ஒரு 5 பேரும். இந்த கேம் பேர் முன்னாடி சொல்லிடுறேன். இந்த கேம் பேர் வந்து போங்கு கேம். சரிங்களா? நான் கண்டிப்பா போங்க அடிக்க வரேன். யார் பிள்ளைங்க யாராவது ஒரு 5 பேர் சாமி இது மேய்க்கிறதா? ஓகே ஓகே போதும். இப்போ நான் கூப்பிடுறேன், மறுபடியும் கூப்பிடுறேன். பெரியவங்க யார் வர போறீங்க? பெரியவர்களே இருங்க, நான் இங்க கிட்ட கேட்கிறேன். அம்மா யாருன்னா ஆன்டி அங்கிள் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு நீ கூப்பிட்டா வரணும். மெர்சியத்தை இருக்கீங்க. மெர்சியத்தை எங்க இருந்தாலும் வேடிக்கை வரும். காணாமல் போனவங்க குழந்தை விட்டுருக்காங்க. செல்லுபடி அங்கிள் யாரா கூப்பிடு. நீ கூப்பிடு. மெர்சியா வாக்கா இவருடா யாரு? பேர் சொல்லு. அப்பாவோட இவரு அவரு கூட்டு அப்போ கூட்டு அண்ணா ஓகே சூப்பர். அக்கா வந்துருங்க. சரி நீ யாராவது கூப்பிடு. ஒரு அங்கிள் அங்கிள் சீக்கிரம். சீக்கிரம் சொல்லுடா. வெயிட் யாரு நீங்க எங்க எத்தனை பேர் இருக்காங்க? அஸ்வின் அங்கிள். அஸ்வின் அங்கிள் எங்க இருக்கீங்க? வாங்க. எவ்வளவு ஆசைப்பட்டு போட்டு கொடுக்கணும்ல. ரொம்ப சந்தோஷம். நான் இந்த கேம்ல என்ன சொன்னேன், நான் கண்டிப்பா போக அடிப்பேன். இந்த கேம்ல வந்து ஓகே இந்த கேம் லைனா அது அக்கா நீங்க ஒருத்தர் கூப்பிடுங்க. அம்மா 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 எங்க இருக்கீங்க? ஆனா இப்படி வந்துருங்க. இல்ல ஒரே லைன்ல வந்துருங்க. நீங்க ஒரே லைன்ல வந்துருங்க. இதுதான் நான் முதல்ல வாக்கா போட சொன்னேன். தள்ளி வந்துருங்க. பக்கத்துல. ஓகே இந்த கேம் வந்து கொஞ்சம் தருங்க. இது வந்து நான் கொடுத்துருவேன். நான் ஸ்டார்ட் சொல்லுவேன், இவங்க அப்படியே பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பாஸ் பண்ணுங்க. அப்படியே பொறுமையா கொடுங்க. நான் கொடுத்துருங்க. அது வாங்கிக்கோமா. வேகமா வேகமா மறுபடியும் ரிட்டர்ன் பாஸ் பண்றேன். ஓகே நான் பார்க்க மாட்டேன், நான் ஸ்டாப்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸ்டாப்னு சொல்லும்போது நிக்கணும். சரிங்களா? ஏமா ஸ்டாப் சொல்ல 1/2 மணி நேரம் ஆகுது. ஸ்டாப்னு சொல்லும்போது ஸ்டாப் பண்ணிடும். யாரும் சொல்லுங்க அது இருக்கும். ஓகேங்களா? ஓகே இப்போ ஸ்டார்ட். ஸ்டார்ட். ஸ்டாப் 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 ஸ்டாப். இப்போ அதுதான் ட்விஸ்ட். நான் யார் சொல்றேனோ அவங்க தான் அவுட். ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காங்களா? பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுடைய வலது பக்கத்துல இருக்கிற 3வது ஆள் அவுட். பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுடைய வலது பக்கத்துல இருக்கிற 3வது ஆள் 1 2 3 அவுட். இந்த கேம் பேர் என்னது? இது ட்ரையல் டான்ஸ் அப்பா. இப்பதான் வந்திருக்கு. அதுக்கு நான் சொல்றேன். ஓகே இப்போ இது எப்படின்னா போங்க அடிக்க போறேன். யார் இந்த பர்சன் ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சவுண்ட் தெரிஞ்சுது எங்க போகுது. சரி ஓகே ஸ்டாப் 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 ஸ்டாப். புடிச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய இடது பக்கத்துல 2வது ஆள் அவுட். பாவம் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு மனுஷன். ஓகே ஸ்டார்ட் 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 ஸ்டார்ட். ஓகே ஸ்டார்ட். புடிச்சிருக்கிறவங்களுடைய வலது பக்கத்துல யாரெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுருக்காங்க அவங்கள அவுட். ஒண்ணு தவிர 1
2 இந்த லிப்ஸ்டிக் படிக்கிறான் 3 4 5 இந்த 5 பேர் அவுட் போங்க லிப்ஸ்டிக்கா போட்டுருக்கீங்க இருங்க அக்கா வந்துருங்க நீ யாரா உன்ன தேவை கூப்பிடுமா வராத குட்டி பிள்ளைங்க யாரு வசீமா வா ஏஞ்சல் உங்களுக்காக தான் காத்திருக்கேன் என்ன பிளஸ் பண்ணுங்க ஓகே நீ இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம் ஓகே ஸ்டார்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்க இடது பக்கத்துல நீங்க பார்த்து இருந்தா இடது பக்கத்துல சாக்ஸ் போட்டுருந்தாங்க அவுட் இடது பக்கத்துல என்ன சாக்ஸ் போட்டுருந்தாங்க ஓ யாரும் சாக்ஸ் போடல மிஸ் இந்த வாட்டி பார்த்துருந்தாரா ஓகே ஸ்டார்ட் சீக்கிரமா ஓகே ஸ்டாப் யாரு பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களே அவுட் ஏஞ்சல் பறந்து போயிடுங்க அப்படியே அதுவும் கையில பிடிச்சி வச்சிருக்கான் ஓகே ஸ்டார்ட் வேகமா டைம் இல்ல ஸ்டாப் பிடிச்சிருக்கிறவங்களுடைய இடது பக்கத்துல யாராவது பிளாக் ட்ரெஸ் போட்டு அவுட் பிளாக் நீயே தான் போட்டுருக்கியா ஜஸ்ட் மிஸ் தான் சரி இந்த வாட்டி பாரு எப்படி அவுட் பண்றேன் ஓகே ஸ்டார்ட் ஸ்டாப் யாரு பிடிச்சிருக்காங்களோ அவங்க இடது பக்கத்துல எல்லாரும் அவுட் அஜிக்கோ இடது பக்கத்துல மொத்தமா அவுட் ஆயிட்டீங்க டாடா பை அண்ணா थैंक यू அண்ணா இப்போ எனக்கு 3 பேர்ல யார் வேணும் பார்த்தலாம் தள்ளி வாங்க அம்மா போறோம் ஓகே 3 பேர் ஓகே ஸ்டார்ட் ஸ்டாப் யார் பிடிச்சிருக்காங்க அவங்களே அவுட் இப்போ இவங்க 2 பேர்ல யார் வேணும் பார்த்தலாங்களா ஓகே நீங்க பொறுமையா கொடுங்க அப்படி நீ கொடுத்துருமா டக்குனு கொடு ஓகே ஸ்டாப் யார் வின்னர்னா யார் கிட்ட இருக்கோ அவங்க எதுல இருக்கிறவங்க தான் வின்னர் ஓகே அம்மா வின்னர் இப்போ இந்த பரிசு வந்து இவங்களுக்கும் இல்ல இந்த பரிசு வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன் இந்த பரிசு பார்த்தலாமா நீங்க 1 2 3 4 வாங்க ஏஞ்சலும் வாங்க ஆமா थैंक यू சரி இந்த பரிசு இருங்க இந்த பரிசு என்ன பார்த்தலாமா கிஃப்ட் ஓபன் பண்ண ரொம்ப பிடிக்கும்ல எல்லாருக்கும் கிஃப்ட் தான் ஓபன் பண்ண ரொம்ப பிடிக்கும் சரி பொதுவா நம்ம கிறிஸ்மஸ் நாட்கள்ல கொண்டாடிட்டு இருக்கோம் நான் சில கேள்வி கேட்கிறேன் நீங்க வந்து சொல்லுங்க தீபாவளினா என்ன ஞாபகம் உங்களுக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க சரி ரம்ஜான்னா வெரி குட் கிறிஸ்மஸ்னா கேக் சாண்டா ஸ்டார்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ கேக் வெரி குட் சரி இதுதான் நம்ம பிரச்சனையே என்னன்னு பார்த்தலாம் எப்படி நீங்க பார்க்கலாம் பஸ் நீ இப்ப தெரியுதுங்களா நம்ம பிரச்சனை என்ன கிறிஸ்மஸ்ல முக்கியமா ஞாபகம் வச்சது ஒரே ஒரு பர்சன் ஒரே விஷயம் ஜீசஸ் மட்டும்தான் ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தீபாவளினா பட்டாசு ஒரே தான் சொல்றோம் ரம்ஜான்னா பிரியாணி ஒரே சொல்றாங்க கிறிஸ்மஸ் நேரத்துக்கு மத்த டெக்கரேஷனுக்கும் மத்த பொருளுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இயேசுவை மறைச்சிட்டோம் அதுவும் கேரல்ஸ்ல ஜீசஸ் வந்தா சந்தோஷப்படுறாங்க இல்லையோ சாண்டா கிளாஸ் வந்தா சந்தோஷப்படுறாங்க யோசிச்சு பாருங்க ஆனா ஜீசஸ் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல இந்த பிள்ளைங்களுக்கு சரி நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது ஜே ஃபார் ஜாய் என்ன தெரியுங்களா உலகத்துல நிறைய சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷம் வெளியில இருந்து வரும் ஒரு படம் பார்க்கிறது மூலமா வெளியில போறது மூலமா ஆனா அந்த ஜாய் உள்ளத்துல இருந்து வர விஷயம் ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்து இட்டர்னல் கண்டிப்பா நமக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு பரலோகம் இருக்கு அந்த பரலோகம் உலகத்துல கொடுக்கிறது ஒரே ஒரு ஆளு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மூன்றாவது தேவன் நமக்கு செய்தது என்ன தெரியுங்களா ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காரு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு செஞ்சது என்ன காரணம் தெரியுமா பிரச்சனையை கொடுத்தாரு அந்த பிரச்சனையை அவர் பலப்படுத்துச்சு
சில நேரம் பிரச்சனை வராதப்ப நினைக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே ஐயோ எனக்கு பிரச்சனையே வரலையே ஆண்டவர் என்னை நேசிக்கிறான்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஏன்னா உங்களுக்கு பலப்படுத்துறதுக்கு. அடுத்த காரியம் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து கடைசியா நம்ம சேர்ந்துருக்கீங்களா? இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? வசனத்திலே சொன்னாங்களே, என்னது? ரட்சகர், சேவியர். இந்த இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். இந்த பரிசு எல்லாமே இயேசு நம்மளுக்கு கொடுத்த ஒரு சிறந்த பரிசு. ஆனா இந்த கிறிஸ்துமஸ்ல இது யாருக்கிட்ட, உங்களுக்கு யாராவது உங்ககிட்ட கிறிஸ்துமஸ்ல உங்ககிட்ட கேட்கும்போது முதல் கேள்வியா என்ன இருக்கணும்? உங்ககிட்ட பதில என்ன இருக்கணும்? இயேசுன்ற ஒரே பதிலா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவங்களுக்கு ஜோரா ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இருங்க. இவங்களுக்கு என்ன கிளாப் பண்றாங்க பிடிக்கும். இவங்களுக்கு மியூசிக் கிளாப் பண்ணலாங்களா? மியூசிக் கிளாப் தெரியுங்களா? சரி, காட்டு வாசி கிளாப் பண்ணலாம். எல்லாம் கை பிடிச்சுக்கோங்க. நான் சொல்லுங்க. ஜும்பா 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 ஓடி போய். இப்போ ஃபாஸ்டா பண்ணுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஜும்பா ஜும்பா ஜும்பா. சத்தமா இருங்க. நல்ல காட்டுவாசி மாதிரி பாடுங்க. சூப்பர் ஏஞ்சல், thank you so much. God bless you. உட்கார்ந்துருங்க. விஷயம் மட்டும் ஒரு சுட்டி கதை மட்டும் சொல்றேன், ஒரு உண்மையான சம்பவம் மட்டும் சொல்றேன். நீ வா, மறுபடியும் வா, வேகமா வரும், லேட் பண்றா. ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு பேர் வந்து லூனா. எங்க திருப்பி சொல்லுங்க, லூனா. லூனா வந்து அந்த கிராமத்துல அதிகமா சண்டே கிளாஸ் போக விரும்புவோம். அந்த இடத்துல வந்து ஒருத்தர் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல வராங்க. அப்ப அந்த லூனா பொண்ணு வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே கிளாஸ் போவோம். இப்ப அதுதான் இவங்க நான் சொல்ல இவங்க நடிக்க போறாங்க. இப்ப நீ தான் லூனா, சரி, நீ தான் அவங்க அம்மா. இப்ப என்ன பண்றேன்னா பாத்திரத்தை அளவுக்கு இப்படிதான் பாத்திரத்தை அளவுக்குவியா? பாத்திரத்தை அளவுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுங்க. சொல்லு. நான் சண்டே கிளாஸ் போறேன். சொல்லு. நான் சண்டே கிளாஸ் போறேன். சண்டே கிளாஸ்லாம் போகாத, வீட்லயே இரு. சண்டே கிளாஸ் கத போக வீட்லயே இரு. அப்படி சொல்லி அவங்க அம்மா மிரட்டினாங்க. ஆனாலும் அந்த லூனா அம்மாவுக்கு தெரியாம சண்டே கிளாஸ் போயிட்டு சண்டே கிளாஸ் போயிட்டு சந்தோஷமா வரணும். ஜாலி. அடுத்த நாள் ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் அவங்க அம்மா இப்ப ஜடா போடுறாங்க. ஜடை பின்னு ஜடை போட்டுட்டு போடு. சொல்லு. அம்மா அம்மா சண்டே கிளாஸ். இப்ப ஐடியா இருக்கு சண்டே கிளாஸ் தானே அப்படி பண்ணணும். சண்டே கிளாஸ். உடனே அவங்க அம்மா சொன்ன உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணா? கிளீன் பண்ணி. ஆனாலும் எங்க போயிட்டா? சண்டே கிளாஸ் போயிட்டு வந்தோடனே எங்க அம்மா தேடுறாங்க. எங்க இந்த லூனா பொண்ணு காணுமே கேக்குறாங்க. வா லூனா. எங்கடி போனே? கிறிஸ்டினா கேப்ப. நல்லா கோவமா இருக்கே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா? எங்கடி போனே? எங்க போன சொல்லு. நான் சண்டே கிளாஸ் போனேமா. உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனாலும் எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்குமா. வண்டி போனே. அடுத்த வாட்டி போனே. மந்திரவாதி கிட்ட புடிச்சு குடுத்துறேன். அப்படி சொல்லி அவங்க அம்மா மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அந்த குட்டி பொண்ணு பயப்படல. அடுத்த வாரம் போனா சண்டே கிளாஸ் போயிட்டு திருப்பி வந்தா. ஆனா ஒரு விதமா ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த சண்டே கிளாஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே இப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏ லூனா, நீ சண்டே கிளாஸ் தானே போன? லூனா, நீ சண்டே கிளாஸ் தானே போன? ஆமா. எவ்வளவு தைரியம் இருக்குடி உனக்கு? எவ்வளவு தைரியம் இருக்குது? வாடி, நான் உன்னை மந்திரவாதி கிட்ட புடிச்சு கொடுக்குறேன். வாடி, மந்திரவாதி கிட்ட புடிச்சு விடுறேன். புடி வாடா மந்திரவாதி வாடா. கிரீம் ஐஸ்கிரீம் விட்டு வந்து. சொல்லு. சொல்லு என்ன பண்ண சொல்லு. எங்க சொல்லு மந்திரவாதி கிட்ட. எனக்கு தெரியாம வீடியோஸ் போயிருக்கா. வீடியோஸ் சொல்லவே இல்லையே. சண்டே கிளாஸ் போயிருக்கா? எனக்கு தெரியாம சண்டே கிளாஸ் போயிருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா? நம்ம சாமி கும்பிடாம சாமி கும்பிடுற. காட்டுல பிடிச்சு கொடுக்குற.
அப்பனை பார்த்து சொல்றேன், அம்மாவை பார்த்து சொல்றேன். இது உங்க காட்டுல இங்கடா, லூனா இங்க இருக்கானா? உன்னை காட்டுல முடிச்சு கொடுக்குறேன். பூனை காட்டுல பூச்சி கொடுங்க. சிங்கம் உன்னை கடிக்கும். சிங்கம் உனக்கு கடிக்கும். அவள்தான் உன்னை சாவடிச்சிடும். அதோட சாவாச்சு. இவ பயப்படாம அந்த மந்திரவாதி, நீ இப்ப சொல்லுமா, நீ வீட்டுக்கு போ. அம்மா நீங்க வீட்டுக்கு போ. உனக்கு ஒரு புள்ளையே இல்ல. உங்களுக்கு புள்ளையே இல்ல. இந்த குழந்தைய நரபலி கொடுக்க போறேன். அப்படி சொல்லி போயிடும். சரி நீ போயிடும். அது ஒரு மாசம் சோகமா போயிடும். இப்ப அந்த பொண்ணு கூட்டு போறாரு. காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அப்படியே மரத்தை பின்னாடி கட்டு. மரத்துல கட்டுறான். மரத்துல எப்படா கட்டுவ? நல்லா கட்டுறான். நான் மரத்துல இப்படி போயிடும். லூனா நாளைக்கு பாரு வெறும் எலும்பாதான் இருக்க போற நீ. லூனா நாளைக்கு பாரு எலும்புறாய் சீவு போற. எலும்பு கறியா? வெறும் எலும்பாதான் இருக்க போற. வெறும் எலும்பாய். இந்த லூனா பொண்ணு இருந்துச்சு. ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அங்கதான் கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிக்குது. மேகமும் அப்படி இருட்டாக ஆரம்பிக்குது. தூரத்துல ஓனாய் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் சிங்கம் வருது. சிங்கம் வாடா, டேய் சிங்கம் வா, சிங்கம். அப்படியே சிங்கம் வந்துட்டு, அம்மா எங்க வீட்டுல தானே இருக்க, நீங்க காட்டுக்கு வர. சிங்கம் அப்படியேடா வரும். சிங்கம் மாதிரி வாடா. சிங்கம் மாதிரி வா. என்னடா சிங்கம் சிங்கம் வருது. அப்படி வா, இரு. இப்போ இந்த சிங்கம் கிட்ட வந்து அந்த லூனா அப்படியே கண்ணு மூடிட்டு மனசுக்குள்ள ஏசப்பா ஏசப்பா இந்த சிங்கம் அப்படியே சுத்தி வருது. அப்படியே சுத்துடா சுத்துடா. அந்த பொண்ணு அப்படியே மோந்து பார்த்து கடிக்கலாமா வேணான்ற மாதிரி யோசி. அப்படியே என்ன அப்படியே படுத்துரு. அப்படியே ஓரமா அங்க படுத்துரு. இப்ப மந்திரவாதி அடுத்த நாள் காலை இவன் டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டான். அப்படி மந்திரவாதி காலைல வரான். வா, இந்த பொண்ணு இன்னைக்கு அவ்வளவுதான்டா. பொண்ணு இன்னைக்கு அவ்வளவுதான்டா. சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிடும். போய் அவங்க அப்பா கூட்டிட்டு வா. போ, சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லு. சொல்லு என்ன நடந்துச்சு. நீ என்ன பார்த்தேன்னு சொல்லுடா. சொல்லு. இந்த மாதிரி ஒரு சிங்கம் வந்துச்சு. கடிக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். அப்படி கிட்ட போன உடனே சிங்கம் வந்து அப்படியே மெல்லமா போயிடுச்சு. போயிட்டு சிங்கம் போயிடு. வாங்க சிங்கம் நான் பெருசுக்கு. சரி சிங்கம் அப்படியே போயிடுச்சு. இது உண்மையா நடந்த சம்பவம். இப்ப அந்த பொண்ணை கட்டை வளர்க்குறாங்க. கட்டை ஊத்துங்க. இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க, ஏமா சிங்கம் உன்னை ஒண்ணுமே பண்ணலையா? ஏமா சிங்கம் ஒண்ணுமே பண்ணலையாமா? ஏமா சிங்கம் ஒண்ணும் பண்ணலையா? என்ன பண்ணலையா? ஒண்ணும் பண்ணல. என்ன சொல்லிட்டீங்க? என்ன சொல்லிட்டீங்க? நான் ஏசப்பா ஏசப்பா சொல்லிட்டேன். நானே எதுவுமே பண்ணல. வெரி குட், சூப்பர். இப்போ சிங்கத்தோட வாய் அடைச்சது யார் தெரியுமா? அவங்க கூட இருக்கிற இயேசுப்பா. இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரே ஆச்சரியம். அப்ப உண்மையான கடவுள் யாரு? ஜீசஸ். உன்னை கேட்கலடா. நீ அவளை கேளுடா. உண்மையான கடவுள் யாரு? ஜீசஸ். நீ கேளு. உண்மையான கடவுள் யாரு? உண்மையான கடவுள் யாரு? ஜீசஸ். அப்படி சொன்னோனே இந்த மந்திரவாதி அவங்க அம்மாவும் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. போங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லிட்டு அப்படியே உட்காருங்க. போங்க, யாரா சொல்லுடா. ஏய் பாப்பா, இயேசு நேசிக்கிறார் சொல்லு. வெரி குட். இந்த ஜோரங்களை ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஒரு குட்டி பொண்ணு ஒரு சமுதாயத்தை மாத்தோம்னா இங்க எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? நம்ம ஒரு தெருவாவது மாத்தணும்ல. அட்லீஸ்ட் ஒரு வீடு, அட்லீஸ்ட் வீட்டுல இருக்க ஒரு ரூம். அதுக்கு உதவி செய்ய வேண்டியது யார் தெரியுமா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்ல, பாஸ்டர், பெற்றோர்கள். நம்மளோட கடமை. நம்ம பிள்ளைகளுக்கு சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து சரியான விசுவாசத்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்றால் பிள்ளைகள் சமுதாயத்துல உலகத்தையே மாற்றுகிறவர்களா இருப்பார்கள். பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்ன இன்றைய சிறுவர்களாக, இன்றைய தலைவர்களாக நம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ சோ மச். கைப்பற்றி உற்சாகமாக முடித்துவோம்.